பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அவருடைய மனைவிக்கு கனானுக்கும் இஸ்லாம் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தவர் அபூ தாலிப் எல்லோருக்கும் தெரியும். 8 வயதில் பொறுப்படுத்தி 50வது வயது வரைக்கும் பராமரித்தார். ரசூலுல்லாஹ் 8வது வயதில் பொறுப்பெடுக்கிற நேரம் அவருக்கு 6 பிள்ளை இருந்தது. ஹம்சா, ஜாஃபர், அகீல், தாலிப், உம்மு ஹானி, ஜுமானா 6 பிள்ளைகளோட ரசூலுல்லாஹ்வை வளர்த்தார். வளர்த்து 50வது வயது ரசூலுல்லாஹுடைய கடைசி நேரம் சக்ராத் அடைந்தார் அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து எவ்வளோ மன்றாடினார்கள். யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ். எனது பெரியப்பா, இந்த கலிமா மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் நான் பேசுறேன் உங்களுக்காக. கடைசி வினாடி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அபூ தாலிப். அல்லாஹ் அபூ தாலிபு கொடுக்காத இஸ்லாம். ஆனாதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பிலால் அவருடைய வாப்பா ரபா, உம்மா ஹமாமா, அவர் கருப்பு மனிதர், நீக்ரோ, எத்தியோப்பியாவை சேர்ந்தவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் நபியுடைய கையில் இஸ்லாத்தை கொடுத்திருந்தா எனக்கு எங்க இஸ்லாம் கிடைத்திருக்கும். இந்த சுஹைப் ரோமிலிருந்து வந்தவர், சல்மான் பாரசீகத்திலிருந்து வந்தவர், துஃபைல் காதிலே பஞ்சை அடைத்துக் கொண்டு வந்தார். இஸ்லாத்துடைய ஒரு வார்த்தை கூட காதில் விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. துஃபைலுக்கும் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தார். துஃபைல் போனார். அவர் பைத்து இஸ்லாத்து கொண்டு வந்த மனிதர்கள் ஒத்தர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவரை இஸ்லாத்துக்கு அடுத்தது காதுல பஞ்ச அடைச்சு கொண்டு வந்த துஃபைல். அல்லாஹ் இவ்வளோ பேருக்கு இஸ்லாத்தை கொடுத்தான். ஆனால் முக்கியமான நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இஸ்லாம் தந்திருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்யலாம்? என்ன செய்வது? இஸ்லாம் கிடைத்தது எது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா. உங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது, உங்களை யார் நன்றி உள்ளவன், யார் நன்றி கெட்டவன், யார் நன்றி உள்ளவன், யார் நன்றி கெட்டவன், இதை பார்க்க தான் உங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில கை வச்சு சிந்திங்க, கொஞ்சம் மனதில கேட்டு பாருங்க, நான் இஸ்லாத்தில நன்றியோட இருக்கேனா இல்லையா? இந்த நாட்டில் எத்தனையோ நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய முழு பேரும் சுபஹுடைய முன்சப்ல நிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு ஜினாக்காரன் ஜினா விட்டுட்டானா? வட்டிக்காரன் வட்டியை விட்டுட்டானா? இல்லையே. எல்லா பாவம் சரளமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வாறு ஊர் முன்னேறும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்போ உண்டாகும்? வட்டிக்காரன் நினைச்சு கொள்ளுங்க, நீங்க வட்டி சலியால ஹஜ்ஜி செய்யலாம், வட்டி பணத்தால் முன் சப்ரண்டு தொழலாம், நெற்றி கருக்கலாம், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்யலாம். உங்களுடைய கடை வட்டியில, உங்களோட வாகனம் வட்டியில, உன்னுடைய வீடு வட்டியில். இமாம் ஸ்ரீரஹ்மத்துல்லாஹி எழுதுகின்ற தஃசீரிலே, யார் வட்டியை விடலையோ அவனை அல்லாஹ் கியாமத்தில் கபர்லிருந்து எழுப்பாற்ற நேரமே பன்றியின் தோற்றத்தில் எழுப்பாட்டுவான். அவர் முன் சப்ல தொழட்டும், பிரச்சனை இல்லை, ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்யட்டும். வட்டிக்காரன்